ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கணபதி ஹோமம், சந்தான கணபதிங்கிறது அதுலேயே பேர்லேயே இருக்குது. இதுக்காக பண்ணக்கூடிய சந்தான கணபதி ஹோமம். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ எல்லாருக்கும் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமும் இருக்கிறது தெரியும். அதேமாதிரி கணபதிக்கும் சந்தான கணபதினு ஒரு சுவாமி இருக்கார். அவரை உத்தேசம் பண்ணி சந்தான கணபதி ஹோமம்னு பண்ணுறோம். எல்லாருக்கும் புத்திரபாக்கியம் உண்டாகிறதுக்காக, குழந்தை இல்லாத ஆளுக்கு. அப்புறமா தாரண சரஸ்வதி ஹோமம். இப்போ இதுக்கு படிக்கிற குழந்தைகளுக்காக ஞாபகம் வருது இல்லாமல் எல்லாம் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்காக தாரண சரஸ்வதி. தாரணம்னா படிக்கிறதுலாம் மறக்காமல் ஞாபகம் இருக்கிறதுக்கு தாரணம். படித்ததெல்லாம் ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக தாரண சரஸ்வதி ஹோமம். அதுக்கப்புறமா ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம். கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு சீக்கிரமாக காலத்தில் கல்யாணம் ஆகிறதுக்காக ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம். அதுக்கப்புறம் ராம சடாட்சரி ஹோமம். ராமநவமி வருது இல்லையா, அதை உத்தேசம் பண்ணி ஸ்ரீ ராம சடாட்சரி ஹோமம். அதுக்கப்புறமா பூவராக ஹோமம் எல்லாம் நடக்க போகிறது. கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பித்து வரிசையாக எல்லா ஹோமங்களும் நடந்து, அதுக்கப்புறம் மகாபிரிவா சுவாமி அதில் கலந்துக்கோங்க. மனசில் ஒரு நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. நீங்கள் மனசில் நினச்சின்றதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். சந்தேகம் இல்லாமல் எல்லாம் நம்பிக்கையோடு கலந்துலாம் அதுக்கான